अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः. பவித்ர இந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் மகாராஜ் எழுதிய ஏக்நாத் பாகவதம் என்பதன் முதல் சாப்டரை படித்துக் கொண்டு வருகிறோம். அதில் கிருஷ்ணாவின் லீலை வர்ணிக்கப்பட்டு வருகிறது. இதுவரை 192 வரை பார்த்துவிட்டோம் நினைக்கிறேன். 192 வரைக்கும் நம்ம நேற்று பார்த்துட்டோம். இன்று நாம் காண வேண்டியது 193. While being among people, he remained detached. Though enjoyment, he grew in yoga. He practiced the sacrifice without the outward show of renunciation, remaining pure and perfect. கண்ணனை பற்றின வர்ணனை என்றால் எப்போதுமே நமக்கு ரொம்பவும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஸோ அதில் இப்போது இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களுடன் இருந்த போதிலும் அவர் பற்றற்றே இருந்தார். உலக இன்பங்களுக்கு நடுவில் யோக நிலையில் வளர்ந்தார். துறவர வேடம் இல்லாமலேயே தியாகத்தை செய்தார். அவர் என்றும் தூய்மையானவர். ஒவ்வொன்றுமே மிக மிக அற்புதமான வரிகள், நம்ம டீப்பா சிந்திக்க வேண்டிய வரிகள் அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன சொல்லியிருக்கு? மக்களுடன் இருந்த போதும் அவர் பற்றற்றே இருந்தார். ஏன்னா கிருஷ்ணா டிட் அ லீலா. இன்னைக்கு சமாதியில் அமர்ந்திருக்கின்ற ஞானிகள் மாதிரி கண்ணன் வாழல. ஸோ முழுமையான ஞானம் வந்துடுச்சு, நான் பாட்டுக்கு மாயை விட்டு அகன்று அந்த பிரம்மஸ்வரூபத்தில் லயிக்க போகிறேன், சமாதியில் ஆளப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் வாழ்ந்து காட்டல. நீ யாருன்னு நீ புரிஞ்சுக்கிட்டு நீ உருவாக்கி இந்த விளையாட்டை நீ விளையாடுறது தப்பில்லைன்னு சொல்றதுதான் கண்ணனுடைய ஒரு வாதமாக இருக்கின்றது. நீ உருவாக்குற கற்பனையில நீ பயந்துட்டு அந்த கற்பனையை ஸ்டாப் பண்ணிட்டு நீ உட்கார்ந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ அந்த கற்பனையோடு நீ வாழ்ந்தாலும் அது கற்பனை என்று புரிந்து கொண்டு உனது உலகம் நீதான் என்று புரிந்து கொண்டு அந்த உண்மையில் இருந்து கொண்டு நீ கண்டிப்பாக இந்த உலகத்துல இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கண்ணனுடைய ஒரு முக்கியமான விஷயமே. ஸோ அந்த வரிசையில மக்களுடன் இருந்த போதிலும் அவர் பற்றற்றே இருந்தார். அப்படின்னா பற்றற்ற வாழ்க்கை அப்படிங்கிறவங்க பொதுவாக எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க பாட்டுக்கு தியானத்துல இருப்பாங்க, சமாதியில இருப்பாங்க, அவங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, அவர்கள் யாரிடமும் பற்றே இருக்காது, அவர்களுக்கு உலக பற்றே இல்லை. அவங்களுக்கு எந்த அளவுக்கு பற்று இல்லைன்னா திகம்பரர்களாக ட்ரெஸ் கூட போடாம இருப்பாங்க. அப்ப யாரு இப்ப ட்ரெஸ்லயே பற்று இல்லைன்னா அப்புறம் மக்கள் கிட்ட பற்று இருக்குமா? அப்ப யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, எதையும் பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு ஒரு ஓரத்துல உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது ஜெனரலா நம்ம மனசுக்குள்ள பொதுவா வரும். சரியா? பற்றற்ற வாழ்க்கை, பற்றற்ற வாழ்க்கைன்னு அப்படி துறவரமா வாழ்றது போல. பற்றற்ற வாழ்க்கை என்பது அப்படி அல்லன்னு நிரூபிக்கிறான் கண்ணன். பற்றற்ற வாழ்க்கை என்பது நீ இப்போது எப்படி மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ அப்படியே நீ வாழலாம். Yet at the same time நீ பற்றற்றும் வாழலாம். So பற்றற்ற வாழ்க்கை doesn't mean that you are going away from the Maya. மாயை விட்டே விலக வேண்டும் என்பது அதன் அர்த்தம் அல்ல. பற்றற்ற வாழ்க்கை என்பது நீ அடிக்ஷன்ல இல்லாம இருக்கணும்னு தான்டா சொல்லுது. பற்றுனா என்ன? இங்கிலீஷ்ல அடிக்ஷன் அப்படிங்கிறோம். அடிக்ஷன்னா என்ன? இது இல்லையமா எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்றேன், இல்லை அதுதான் வேணாங்கிறோம். அப்ப அன்புனா என்ன? அதுக்கு ஆப்போசிட். பற்றுக்கு ஆப்போசிட் அன்பு. அன்புனா என்ன? அப்ப மக்களோட வாழ்றதுக்கு என்ன தேவை? பற்று தேவையில்லை, அன்பு தேவை. அது யார்கிட்ட இருக்கு? கண்ணன்ட்ட அபரிமிதமாக இருக்கின்றது. சோ அன்பில் மிகுந்த கண்ணன் எவரையும் வெறுக்கவில்லை, எவரை விட்டும் விலகவும் இல்லை. அத்தனை பேருடன் சேர்ந்தே வாழ்ந்தான். ஆனால் துளியும் அடிக்ஷன் இல்லாமல் வாழ்ந்தான். அடிக்ஷன் ஏன் சொல்றேன்னா, அது இல்லைன்னா நான் செத்தேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதுக்கு பேரு தான் பற்று. இருந்தாலும் ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணுன்னு ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு பேர் பற்றே கிடையாது. அப்ப நீங்க என்ன எதுல வேணா இருங்க, ஆனா அது இருந்தாலும் ஒண்ணு இல்லைனாலும் ஒண்ணுன்ற ஃபீலிங்ல இல்லையா இருக்கணும். இன்னைக்கு மத்தியானம் எங்களுடைய சத் சங்கத்துல ரொம்ப டீப்பா இதை பத்தி நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏசி அதாவது ஃபிளைட்ல போறதும் ட்ரெயின் அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்ல போறதும் ரெண்டுமே சமபாவனை, ஒன்று. இப்போ பற்றற்ற வாழ்க்கைன்னு என்ன அர்த்தம்? நீ ஃபிளைட்ல போ அல்லது அன்ரிசர்வ்ட்ல போ, ஆனா அதுல பற்று இல்லாம போ அப்படின்னு அர்த்தம்.
அது என்னது பற்று இல்லாம போறது அப்படின்னா, ரெண்டுலயுமே 100% உனக்கு ஈக்குவல் என்ஜாய்மெண்ட் இருந்ததுன்னா நீ பற்றற்று இருக்கேன்னு அர்த்தம். அல்லது ஃபிளைட்ல போற அதே கிக்க உன்னால அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல கொண்டு வர முடிஞ்சதுன்னா நீ பற்றற்று இருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா உனது சந்தோஷம் உனது சொரூபத்தில் இருக்கின்றது என்று உணர்ந்து விட்டாய். இங்கே வந்து ஃபிளைட்டோ அல்லது அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்டோ உன்னை எதுவுமே செய்ய முடியாது என்ற அர்த்தம். இப்படி மாயையை அவன் ஒரு மாயா என்று தெளிவாக புரிந்துவிட்ட காரணத்தினால், அதனால் எனக்கு ஆக போவது ஒன்றுமே இல்லை என்று தெளிவாக புரிந்துவிட்ட காரணத்தினால் அவன் வந்து அதை விட்டு விலகணும்னு அவசியம் இல்லை. சோ எந்த அளவுக்கு மாயையை புரிந்து கொண்டு பற்றற்ற நிலையில் இருப்பதால் நீ அதனோடு இருந்தாலும் அதனால் நீ பாதிக்கப்பட மாட்டாய் என்ற அந்த ஃபீலிங்கை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற. ஸோ சச் இஸ் தி பவர் த கிருஷ்ணா ஹேட். அந்த ஒரு விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் லைன்ல ஏக்நாத் மகாராஜ் சுட்டி காட்டுறார். ஸோ அவன் மக்களோடு மக்களாக வாழ்வான், லைக் ஆல் தி அதர் பீப்புள்ஸ். எல்லாரும் மக்களும் எப்படி நீங்க வாழ்றீங்களோ அப்படித்தான் அவனும் வாழ்வான், எங்கேயும் ஓடி ஒளிய போறது இல்ல. பட் அட் தி சேம் டைம் உன்ன மாதிரி அவன் பற்றில் அவன் இருக்க மாட்டான். அவன் இருக்கிற ரகமே வேற. அவனை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ல, அந்த பற்றற்ற நிலையில அவன் உன்னோடையே வாழ்வான், உன் கூட பேசுவான், கூட ஆடுவான், பாடுவான், கட்டிப்பிடிப்பான், எல்லாமே பண்ணுவான். டசன்ட் மீன் தட் ஹி வில் நாட் ஆக்ட். அவன் இனி என்னென்னலாம் பண்றியோ எல்லாத்தையும் பண்ணுவான். நம்ம மனசுல இருக்கிற வேண்டிய பாவம் இருக்குல்ல, அங்கதான் டோட்டலி டிஃப்ரெண்ட் இருக்கும். அங்க பற்றுக்கு பதிலாக அன்பு மட்டும்தான் இருக்கும். அன்புன்னா என்னென்ன, ஆலிஸ் டேஸ்டுக்கு பேரு தான் அன்பு. நீ என்ன பண்ணாலும் அவன் ரசிப்பான், எதுவா இருந்தாலும் ரசிப்பான். ஏன்னா அது ஆக போறது ஒண்ணு இல்லை, என்னுடைய சுகத்தை டிஃப்ரெண்டா எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்ட போறேன் என்பதற்காக அந்த உலகத்தில் வாழ்கின்றானே தவிர உலகத்தால் இவன் எதுவும் சுகமடைய போவதில்லை என்பதால் இவன் பற்றற்று வாழ்கின்றான். சோ இதுதான் நம்ம மத்தியான கிளாஸ்ல ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம், சரியா? சோ தேர்ஃபோர் உன் சொரூபத்தில் நீ இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே நீ பற்றற்று தான் இருப்ப. பற்றற்று இருந்தேன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ சொரூபத்துலதான் இருப்ப. கண்ணனும் சொரூபத்திலே இருப்பவன் எப்போதும், ஆதலால் அவன் பற்றற்றே வாழ்ந்தான், ஆனால் மாயையிலே வாழ்ந்தான், மக்களுடனே வாழ்ந்தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு? சேம் மீனிங் தான் எல்லாமே. உலக இன்பங்களுக்கு நடுவிலே யோக நிலையில் வாழ்ந்தார். அப்ப யோக நிலை என்ன? சமாதி. சமாதி சுகம்னா என்ன? பிரம்ம சுகம். அப்ப அந்த பிரம்ம சுகத்திலேயே தான் கண்ணனும் வாழ்ந்தான். நீ சமாதியில இருக்கும்போது என்ன சுகத்துல இருந்தியோ அதே சுகத்துல தான் கண்ணனும் வாழ்ந்தான். பிரம்மானந்தத்திலேயே தான் கண்ணனும் வாழ்ந்தான். ஆனா மாயைக்குள்ள இருக்கும் போதே நீ இந்த மாயைக்கெல்லாம் விட்டுட்டு விலகி தனியா போய் சமாதியில உட்கார்ந்து இந்த பிரம்ம சுகத்தை அனுபவிக்கிறீங்களா, the same பிரம்ம சுகா, the same சச்சித்தானந்தா is being experienced by the Krishna in spite of the மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட். அதாவது இந்த உலக வாழ்க்கை உள்ளேயே இருந்து கொண்டு, உலக இன்பங்களுக்கு உள்ளேயே இருந்து கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு என்ன உலக இன்பம்னா, கண்ணுக்கு அழகழகா பாக்குறது, காதுக்கு ருச்சி ருச்சியா காதுக்கு இனிமையா கேட்கறது, நாக்கு ருச்சி ருச்சியா சாப்பிடுறது. ஸோ சம்திங் லைக் என்னெல்லாம் நீ இந்த உலகத்துல இன்பம்னு நினைச்சிட்டு இருக்கியோ அந்த எல்லா இன்பத்திலையும் நம்மால் இருப்பாருன்னா அந்த இன்பத்துல இல்ல, ஆனா பிரம்மானந்தத்தில் இருந்து கொண்டு இந்த இன்பத்தை நடிச்சுக்கிட்டு இருப்பாரு, அல்லது இந்த இன்பத்திலும் அவர் இருப்பது போன்று தெரியும், ஆனால் உண்மையில் அவர் இருப்பதோ பிரம்மானந்த நிலை. அதுதான் என்ன அழகா அவர் வந்து சுட்டி காட்டுவார் பாருங்க. உலக இன்பங்களுக்கு நடுவிலும் யோக நிலையில் வளர்ந்தார். யோக நிலையில் அப்படின்னு சொன்னா அந்த சமாதி நிலையில், அதாவது பிரம்மானந்தத்திலேயே. அப்ப மாயை சுகத்தை டச்சே பண்ணாம ஆனா மாயைக்கு உள்ளேயே தான் இருந்தார். அப்ப ருசி ருசியா சாப்பிடுவாரு, ஆனா அந்த சுகம் வந்து ருசியினால் வந்ததல்ல, அவர் பிரம்மானந்தத்தில் இருந்து கொண்டு அதை செய்தார். அப்போ ஐ ஆம் ஜஸ்ட் கிவிங் தி ஹாப்பினஸ் டு தி உலகம், அண்ட் தி உலகம் இஸ் நாட் கிவிங் ஹாப்பினஸ் டு மீ. நான் என்னுடைய சுகத்தை உலகத்திலே ரெஃப்ளெக்ட் செய்து நான் அனுபவிக்கின்றேனே தவிர உலகம் எனக்கு ஒரு மண்ணகடையும் தரப்போறதில்லை என்ற தெளிவில் இருந்தவர் கண்ணன் கிருஷ்ணர். ஆதலால் இந்த இடத்திலே அவர் யோக நிலையில் வாழ்ந்தார் என்பதை புரிந்து கொள்வதில் எந்த கடினமும் இல்லையே. இதெல்லாம் ஏன் படிக்கிறோம்? we should be like that. கண்ணனை பார்த்து இப்படி பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஏன் தோணுது? ஏன்னா அப்படி நான் வாழணும், அப்படி நான் இருக்கணும் அப்படிங்கிற ஆசைக்காக நமக்கு அப்படி தோணுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? சோ அந்த ரெண்டாவது வரி மிகவும் முக்கியம். உலக இன்பங்களுக்கு நடுவிலும் யோக நிலையில். இதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கூடாது. நாங்க உலக இன்பத்துல இருப்போங்க, ஆனா ஒரு வேலை எங்களுக்கு எதுவுமே இல்லாம போச்சுன்னா அப்ப நாங்க யோக நிலையில இருப்போம். அப்படி இல்லைங்க, நீங்க உலக இன்பத்துல இருக்கும் போதே யோக நிலையில இருக்கணும். அப்படின்னா நீங்க பிரம்ம சுகத்துலதான் இருக்கணும். நீங்க பிளைட்ல போனாலும் இனி எதை சாப்பிட்டாலும் உன்னுடைய சுகம் என்பது இந்த மாயினால் வந்த சுகமாக இருக்கக்கூடாது, அது பிரம்மானந்த சுகமாகத்தான் இருக்கணும். அந்த நிலையில கண்ணன் வாழ்ந்து காட்டினானதான் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆஹா டக்குனு கண்ணன் எக்ஸாம்பிளா எடுத்துப்பீங்க. அவன் வாழலையா? எல்லாத்தோடையும் பற்றில்லாம எப்படி வேணா வாழலான்னு அவனுக்கு தானே, நமக்கு அவன் நமக்கு வாழ்ந்து காட்டினானே, அப்படி அவன் வாழ்ந்து காட்டியதை போல் நாமும் வாழ வேண்டாமா? அதனால நான் எனக்கு இல்லைன்னா நானும் வந்து நல்லா தான் இருப்பேன், அதையும் சந்தோஷமா எடுத்துப்பேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் கஷ்டமா நான் எடுத்துக்க மாட்டேன். That isn't a matter. You should know how equally you are viewing it. அதாவது எவ்வளவு பெரிய உயர்வு தாழ்வு அப்படிங்கறதுல உன் கண்ணுக்கு 100% சமமா தெரியுதான்றதை என்ஷூர் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீ எப்படி வேணா வாழலாம், தப்பு இல்லை.
ஸோ தேர்ஃபோர் தட் யூ ஷுட் நாட் மிஸ் இட் இன் தி நேம் ஆஃப் கிருஷ்ணா அப்படிங்கிறதையும் சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அருமையான வார்த்தை பாருங்க, துறவர வேடம் இல்லாமலேயே தியாகத்தை செய்தார், அவர் என்றும் தூய்மையானவர். What do you mean by துறவரா? துறவரம் அப்படின்னா என்ன? இந்த உலகத்தை துறக்கின்றான். ஏன் சிலர் தனது ஆடைகளையே துறக்கின்றேன், ஏன்னா எதுலையுமே அவருக்கு பற்று இல்லையா? சரியா? அப்போ நிறைய பேர் திகம்பராசன் சொல்லிட்டு தங்கள் ஆடைகளை கூட துறந்து விட்டோம் என்று நிர்வாண சுவாமியார்கள்னா கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? அந்த மாதிரி இருக்கிறாங்களே அவர்களை துறவிகள் என்று அழைக்கிறார்கள். வீடு, மனைவி, மக்கள், சுற்றம், சொத்து, சுகம் என்று அத்தனையும் துறந்தார்கள். இறைவனுக்காக அனைத்தையும் துறந்துவிட்டு அவர் காட்டிலே வாழ்ந்தார்கள், யோகத்தை பயின்றார்கள். இப்படியெல்லாம் நீங்கள் துறவிகள் என்பதை பார்த்திருப்பீர்கள். அல்லது நீண்ட தாடியையும் ஜடா முடியையும் வைத்துக் கொண்டு காவி உடையை அணிந்து கொண்டு ஒரு சிலரை பார்த்திருப்பீர்கள். அவர்களை கேட்டால் அவர்கள் சன்னியாசிகள் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் துறவரத்திற்கு உண்டான அறிகுறிகள் அப்படின்னு நமக்கு தெரியும். But you will not find any single point in Krishna. கண்ணன்ட்ட நீங்க இதெல்லாம் ஒரு % கூட காண முடியாதுங்க. அவன் தாடியும் வச்சுக்கல, கமண்டலத்துல வச்சுக்கல, ஜடா முடியும் வச்சுக்கல, காவி உடைய உடுக்கல, அவன் சன்னியாசி வேடம் போட்டுக்கல, காட்டுல போய் வாழல. சோ அவன் லைக் எவ்ரிஒன் எல்ஸ், எல்லாரையும் மாதிரியே தான் அவன் வாழ்ந்தாங்க. அப்ப அவன் எதையுமே துறக்கலன்னு நீங்க நினைச்சுப்பீங்க. என்ன நினைச்சுப்பீங்க? அப்ப அந்த துறவிகள் அந்த ஆடையை கூட திறந்து வாழ்ந்தார் அல்லவா? என்னமா வாழ்ந்திருக்கான்டா, துறவினா இவன் தாண்டா துறவி, பாடுறான், சட்ட மேல கூட பற்று இல்லடா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் the Krishna is the man who has completely renunciated everything. அதாவது தியாகம்னா எது? தியாகம்னா கண்ணன் செய்தது தியாகம் தான். நீங்க சட்டையை திறந்துட்டா தியாகி. சாரியமா இடையில நெட்டு கட் ஆயிட்டு வந்தது, அதனால ஒரு சின்ன தடங்கள். We will continue now. ஸோ கண்ணனை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கண்ணனை விட மிகப்பெரிய துறவி எவருமே அல்லர், ஆனால் அவன் துறவரம் வேஷ போடாமலேயே மிக பெரும் துறவியாக வாழ்ந்தான் என்று ஏக்நாத் பகவான் சொல்கிறார். அப்போ துறவரத்துக்கு என்ன குவாலிபிகேஷன் அப்படின்னு கேட்டா, தியாகம் என்பதை குவாலிபிகேஷன் சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு தியாகம்னா, போட்டிருக்கிற ட்ரெஸ்ல இருந்த வீடு, மனைவி, மக்கள், சுற்றம் அனைத்தையும் விட்டு தனியாக வருவான், வாழ்கின்றானே அவன் தியாகி அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? எப்படிப்பா இவ்வளவு பெரிய தியாகமா அப்படின்னு எல்லாம் நம்ம கேட்கிறோம். கண்ணனை பாத்தீங்கன்னா அப்படி தெரியாது. ஏன்னா கண்ணனுக்கு எக்கச்சக்கமான மனைவிகள், எக்கச்சக்கமான என்னது வீடு, மனைவி, சுற்றம், ஒன்னு ரெண்டு இல்லை அவனுக்கு. சரியா? எல்லாமே இருக்கும். அலங்கார பிரியன் வேறையாம். அவனுக்கு ட்ரெஸ் என்ன, அவனுக்கு சிங்காரங்கள் என்ன, வேற லெவல்ல இருப்பான். சோ வெளி தோற்றத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவன் போட்டதான் என்ன தெரிஞ்சு உண்மையிலே வேஷம். இவர் என்ன சொல்றாரு? துறவர வேடம் இல்லாமலேயே தியாகத்தை செய்தார் அப்படிங்கிறான். ஆனா கண்ணன் துறவர வேஷம் போடல, ஆனா கண்ணன் இல்லற வேஷம் போட்டான்னு தானே சொல்லணும். அவன் என்ன உண்மையிலேயேவா இல்லறத்துல இருந்தான்? உண்மையிலேயேவா அவன் அந்த ட்ரெஸ் மேல ஆசையோட இருந்தான்? உண்மையிலேயோ 1000 பொண்டாட்டிகளையும் பொண்ணுங்களையும் குழந்தைகளையும் வச்சுக்கிட்டு இருந்தான்? அவனுக்கு நல்லா தெரியும் இது மாயைன்னு. அதுல 100% கூட அவனுக்கு ஆசை இல்லை, அடிக்ஷன் இல்லை, ஒரு மண்ணு இல்லை. 100% தியாகி. ஏன்னா அவன் அந்த செகண்ட்ல இப்ப அவனை எல்லாரும் விட்டுட்டு போனாங்க அப்படின்னா அவனை விட ஹாப்பியா யாரும் இருக்க. தியாகி. தியாகின்னா என்ன அர்த்தம் நினைச்சுக்கிட்டீங்க? பொருட்களை பிசிக்கலா தொடக்கிறது இல்லைங்க, பொருட்களை மனசால தொடக்கிறதுக்கு பேர் தானங்க தியாகம். அப்போ அந்த தியாகத்தை கண்ணன் செய்தான். அவன் வேஷம் போட்டான், அவன் துறவர வேஷம் போடல, ஆனா இன்னொரு வேஷத்தை போட்டான். இந்த மிக்க பிரியத்துடன் பைத்தியகார வேஷம் போட்டு திரிவார்கள் அப்படின்னு சொன்ன மாதிரி
தன்னை துறவி என்றவன் காட்டிக்கொள்ளாத வேஷத்தை போட்டான். உண்மையான மிக பெரும் துறவியாக இருந்தும் தன்னை துறவி என்று அவன் காட்டிக்கொள்ளாத வேஷத்தை போட்டான் வேணா நம்ம சொல்லலாம் இல்லையா? சோ இங்க துறவர வேடம் இல்லாமலேயே மிகப்பெரிய தியாகி யாருன்னா அது என் கண்ணன் என்றுதான் சொல்ல முடியும் என்ற பூரிப்போடு நாம் கண்டிப்பாக கண்ணனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். அவர் என்றும் தூய்மையானவர் சொல்லவா வேணும்? என்ற கரப்ஷன்ங்கிறது மைண்ட்ல தான் இருக்கு. நீ வெளியில பார்த்தா எல்லாமே கண்ணன் வந்து தூய்மைன்னு சொல்லவே மாட்டேங்க. தட்ஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கிருஷ்ணா. கிருஷ்ணாவதாரம் மட்டும்தாங்க அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டியை நீங்க பார்க்க முடியும். அவனை வெளி தோற்றத்துல பார்த்தீங்கன்னா அவன் தூய்மை இல்லாதவன் அப்படின்னு தோணும். குளிக்க மாட்டானாங்க. 10 நாளைக்கு ஒரு வாட்டி குளிப்பானா, ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி குளிப்பானா, அவனை போயிட்டு தூய்மையானவர்னு சொல்லிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தோணும். சோ ஞானதேவர் சொன்னதுதான், மனதில் சுத்தம் இல்லாமல் வெளிப்புற சுத்தத்தை தீயிட்டு கொடுத்து அது நாக்கு வலிக்குவான்னு கேட்பார். சரியா? சோ கிருஷ்ணா இஸ் a man who was 100% purified in your heart. அவன் இருதயத்தால் பரிசுத்தமானவன், இதயத்தால் பரிசுத்தமானவன், மனதால் பரிசுத்தமானவன். அதுக்கப்புறம் அவன் குளிச்சா என்ன குளிக்கல என்ன தட் இஸ் மேட்டர் அட் ஆல்ங்க. சோ தேர்ஃபோர் அந்த ஏக்நாதர் அவருடைய தூய்மையை கண்டு ஆச்சரியப்படுகிறார். எப்படிடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை மாதிரி வாழணும், கண்ணனை மாதிரி இருக்கணும், கண்ணன் மாதிரி எப்படித்தான் இருக்க முடியும் என்று வீங்கி வீங்கி நாம் பார்க்கின்ற விஷயங்கள் தான் கண்ணனிடத்தில். சோ அதுல இந்த 3 விஷயங்கள் எந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காரு? He will be like everyone. எல்லாரும் மாதிரி தான், எல்லா மக்களோடையும் அவர் சேர்ந்தே இருப்பார். ஆனா துளி கூட அங்க அடிக்ஷன் இருக்காது. உலக இன்பங்களை பயங்கரமா அனுபவிச்சுட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையில பிரம்ம சுகத்துலதான் அனுபவிப்பாரே தவிர உலக சுகத்தை அவன் துளியும் அனுபவிக்க மாட்டான். துறவர வேஷம் அப்படிங்கிறது சுத்தமா இருக்காது. ஆனா அவனை விட பெரிய தியாகி இந்த உலகத்துல இல்ல. அவனுடைய பியூர் இந்த உலகத்துல எவனுமே இல்ல. இது எல்லாத்தையும் வெளி தோற்றத்துல பார்த்தா தெரியாது. கண்ணனுடைய வெளி தோற்றத்துல இது எதுவுமே அவனால கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் தேவர்களே அவனுடைய லீலையை புரிந்து கொள்ளாமல் தவித்தார்கள் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. பட் ஞான கண் கொண்டு பார்த்தால் கண்ணனை கச்சிதமாக உன்னால் அனுபவிக்க முடியும். அவனை போல் வாழ வேண்டும் என்ற துடிப்பும் உனக்கு ஏற்படும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 194 பார்க்கலாம். To enlighten those bound by rituals, he broke the rigidity of karma. He manifested the state of liberation, moksha, even amidst worldly enjoyment. சடங்குகளில் சிக்கியவர்களுக்கு ஞானம் வழங்க கர்மாவின் பிணைப்பை அவர் உடைத்தார். உலகியல் இன்பங்களுக்கு மத்தியிலேயே முக்தி நிலையை அவர் வெளிப்படுத்தினார். சோ கண்ணனுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நீ வந்து ஞானி ஆகணும் அப்படின்னா நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், மனைவி குழந்தைகள் எல்லாம் விட்டு வரணும், இது எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு there are lots of rules and regulations முன்னாடி காலத்துல இருந்தது. பட் கண்ணன் வந்து கர்மயோகத்தை வைத்தே நீ ஞானியாக முடியும், பக்தியாக இருந்து கொண்டே ஞானியாக முடியும். அப்கோர்ஸ் ஒரு ப்ராசஸ் இருக்கு, தியானம்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போறது அப்படிங்கிறது. ஆனா அப்படி மட்டும்தான் போகணும்னு கட்டாயம் இல்லை. சோ நீ எப்படி இருக்கிறேங்கிறது முக்கியம் இல்லை, ஆனா எப்படி இருந்தாலும் நீ ஞானியா இருக்க முடியுங்கிற சூட்சுமத்தை கற்றுக் கொடுத்தவன் கண்ணன் அல்லவா? சோ நாட் ஆஸ்கிங் நீ இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழணும்னு அவன் கட்டாயப்படுத்துவதில்லை. சடங்குகளில் சிக்கியவர்களுக்கு ஞானம் வழங்க கர்மாவின் பிணப்பை அவர் எடுத்தார்னா நீ என்ன வேணா பண்ணு, ஆனா அதுல சிக்காம பண்ணு. கர்ம யோகம் அப்படின்னு உனக்கு கொடுத்தான். செயல் உனக்கு பிணைப்பை கொடுக்கும் என்ற ஒரு பெரிய விதி இருந்தது. அந்த விதியை உடைத்தான். எப்ப நீ ஆசை இல்லாம பண்ணினா, ஒரு சேவையாக பண்ணினா, பலனை எதிர்பார்க்காம பண்ணினா, என்னிடம் சமர்ப்பணம் செய்துவிட்டு பண்ணினா, நான் செய்கிறேன் என்ற பாவம் இல்லாமல் பண்ணினா. சோ ஆக்ஷனா பண்றா, நீ என்ன வேணா பண்றா, ஆனா நீ வந்து பந்தத்துல சிக்காம நான் பார்த்துக்கிறேன் கொடுத்தானே. சோ தட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி ஆஃப் கிருஷ்ணா. சோ அப்போ எடுத்தவனே பிகினர்ஸ்க்கு கூட அந்த ஒரு யோக சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறதுக்குள்ள சிக்க விடல. நீ என்ன பண்ணாலும் நீ பாவத்தை அடைய மாட்டாய், ப்ரொவைடர் நான் சொல்ற ரூல்ஸ்ல பண்ணு என்று அவன் விதிவிலக்கை கொடுத்தான். கர்மாவின் பிணைப்பில் இருந்து நம்ம எல்லாம் விடுவித்தான் என்று அந்த விஷயத்தை அவர் கோடிட்டு காட்டுறாரு. மேற்கொண்டு என்ன சொல்றாரு? உலகியல் இன்பங்களுக்கு மத்தியிலேயே முக்தி நிலையை அவர் வெளிப்படுத்தினார். ஸோ இங்க நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, he is not asking you, he will not put any conditions at all. நீ வந்து மனைவி மக்களை விட்டுட்டு வந்தாதான் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு அவங்க இதுல சொல்லல, எங்கேயுமே சொல்லல. சரியா? நீ எங்க வேணா வாழு, எப்படி வேணா இரு, பட் நான் சொல்ற மாதிரி மனசை தூய்மைப்படுத்த முடிஞ்சா, நான் சொல்லிக் கொடுக்குற இந்த ஞானத்தை உன்னால புரிஞ்சுக்க முடிஞ்சா, அந்த ஞானமா வாழ தெரிஞ்சா, no matter how you are going to live,
நீ எப்படி இருந்தாலும் நீ ஞானியாக வாழ முடியும் என்று நமக்காக கற்றுக் கொடுத்தவன் கண்ணன். கற்றுக் கொடுத்தவன் மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டியவனும் கண்ணன். தி மோஸ்ட் இம்ப்ரெசிவ் ஃபேக்டர் இன் கிருஷ்ணாஸ் லைஃப் அப்படின்னா, அவர்கள் எப்படி அவன் கீதையிலே கற்றுக் கொடுத்தானோ அந்த கற்றுக் கொடுத்த அந்த விஷயத்தை இயலளவும் மாறாமல் நமக்கு வாழ்ந்து காட்டினான் என்பதுதான் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஆல் ஸ்பெஷாலிட்டி. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஏன் குரு ரொம்ப அவசியம் அப்படின்னு சொன்னா, கற்றுக் கொடுக்கிறதுக்காக இல்ல, அவர் கற்றுக் கொடுக்கணும்னு அவசியம் கூட இல்ல, அவர் கற்றுக் கொடுக்காமலே கூட நாம் ஞானியா எல்லாம் அவர் கூடவே இருந்தான்னு சொல்லியிருக்கேன்னா இல்லையா? இன்ஃபேக்ட் நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு பிரவச்சனம் கூப்பிட்டாங்க, போயிருந்தேன். அந்த பிரவச்சனத்துல ஏக்நாத் பாகவதத்துல ஏக்நாத் மகாராஜ் எழுதிய ஒரு காத்தால இருந்து ஒரு பாட்டு படிச்சாங்க. அந்த பாட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறவர் சொன்னாரு, ஒரு விஷயத்த சொன்னாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு ஞானியின் அருகில் நீ இருந்தாலே போதும், நீ ஞானியாக விடுவாய். ஞானி உனக்கு உபதேசம் செய்துதான் நீ ஞானியாக வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஞானியின் அருகாமைக்கு சென்றாலே நீ ஞானியாக விடுவாய். How it is possible? எப்படிங்க முடியும்? சொன்னதை சொல்லி புரிஞ்சது, அது புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாதானே முடியும். வேண்டாம், வாழ்ந்தாலே போதும் நான் மாறிடுவேன். பிகாஸ் அவன் எப்படி எப்படி எல்லாம் டீச் பண்ணானோ அந்த டீச் பண்ற மாதிரியே தான் வாழ்றான். இந்த சின்ன குழந்தைங்கள்ல பாத்தீங்கன்னா புரிய வைக்கிறத படக்கதை அப்படின்னு வரும். நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது எப்பயும் வருதானு தெரியல, தினமல்ல சிறுவர் மலர் அப்படின்னு ஒண்ணு வரும். அதுல வேகமா புரட்டி நாங்க அந்த படக்கதைகள் எல்லாம் தேடி பார்ப்போம். ஏன்னா அந்த படக்கதையை பார்க்கும்போதே எங்களுக்கு டப்பு கப்புன்னு புரியும். வாழ்ந்து காட்டணுங்க. எனக்கு முன்னாடி ஒருத்தன் வாழ்ந்து காட்டும் போது கப்பு கப்புன்னு தானா ஏறுங்க. எனக்கு என்னங்க சொல்லி கொடுக்கணும். எனக்கு ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தைகிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு, திருடுறது தப்பு, பொய் சொல்றது தப்பு. இந்த அம்மா அப்பா பாக்கெட்ல இருந்து திருடிக்கிட்டே இருக்கு, அப்பா கிட்ட பொய்யே சொல்லிட்டு இருக்கு. ஆனா கூப்பிட்டு வச்சு அந்த பையன்ட்டு, தம்பி நான் சொல்றத கேளு, திருடுறது தப்பு அப்படின்னா அவன் மண்டைக்கு என்ன ஏறும்? ஓஹோ, நாமளும் எல்லாருக்கிட்டையும் திருடுறது தப்பு, பொய் சொல்றது தப்பு சொல்லணும், ஆனா நம்ம திருடணும், பொய் சொல்லணும், இப்படிதானங்க ஏறும். So what will give you a more impact in your life அப்படின்னு சொன்னா, அது நீ வாழ்ந்து காட்டுகின்ற விதம் தானே. ஸோ குருமார்களுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டா, அவர்கள் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவங்க கிட்ட போன சூப்பரா சொல்லி கொடுப்பாங்க. டசன்ட் மேட்டருங்க, அவன் ஞானியா வாழ்றாங்க, அதுதாங்க மேட்ரு. அப்படி நீ அவர்களிடம் செல்லும் போதுதான் நீ ஞானத்தை அடைகிறாய். நீ சொல்லி கொடுக்கறதுக்கு ஏன் அவன் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஞானம் கிடைக்காம போறதுக்கு இந்த போலி குருமார்கள் ஒரு பெரிய காரணமா இருக்காங்க. ஏன்னா பேச்சுல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும், எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும். அப்போ அப்படியா அப்படின்னு அவன் அப்படியே ஆச்சரியப்பட்டுக்கிட்டு பார்ப்பான். அவன் ரியல் லைஃப்ல பார்த்து அப்படியே உள்டாவா இருப்பான். அப்ப இந்த சின்ன பையன் புரிஞ்சுக்கிட்டான்ல அந்த அம்மாவை பார்த்து, அவன் அப்படித்தான் புரிஞ்சுப்பான். பேசுறதுக்கு தான் போல இது நம்ம நடந்துக்கிறதுன்னா அவர் தானே வாழ்ந்து பேசுனா அவர் தானே சொல்லி கொடுக்குறாரு. ரோல் மாடல் நமக்கு அவன் தானே. இப்ப குருவா இருந்துகிட்டு அவர் சொல்லி கொடுக்குறாரு, அப்படி சொல்லி கொடுக்குற மாதிரி நடந்துக்கல அப்படின்னு சொன்னா, அப்ப நம்மளும் இது பேசுறதுக்கு தான் நம்ம நடந்துக்க மாட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரியா? ஸோ இட் ஹேப்பனிங் ஈவன் டுடே. அது இந்த வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குங்க. ஆனா கண்ணன் அப்படி இல்லைங்க. அவன் என்ன சொன்னானோ அப்படியே வாழ்ந்து காட்டியான் அல்லவா கண்ணன். ஸோ தேர்ஃபோர் உலகியல் இன்பங்களுக்கு மத்தியிலேயே முக்தி நிலையை அவர் வெளிப்படுத்தினார் அப்படின்னா, அதே மாதிரி வாழ்ந்து காட்டி வெளிப்படுத்தினான். உன் உலகியல் இன்பங்களுக்கு மத்தியிலேயே இருந்தான், பல மனைவி மக்களோடே வாழ்ந்தான், அவன் மன்னனாக வாழ்ந்தான். பட் ஸ்டில் அவன் ஒரு யோக நிலையிலே ஒரு ஞானியாக மலர்ந்தான், முக்தி நிலையை அடைந்தான் என்பதையெல்லாம் நாம் காணும் போது, அவன் சும்மா சொல்லி கொடுக்கல, வாழ்ந்து காட்டி சொல்லி கொடுத்தான் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறதா என்று பாருங்கள். சோ தேர்ஃபோர் அவன் எந்த விதமான சடங்குகளுக்கும் நம்மை சிக்க விடாமல் அற்புதமாக இருந்த இடத்தில் இருந்து கொண்டே, நீ செய்கின்ற வேலையை செய்து கொண்டே, அல்லது திருமணம் இருந்தால் திருமணம் செய்து கொண்டே, மனைவி மக்களுடன் வாழ்ந்து கொண்டே கூட நீ ஞானி ஆகலாம் என்ற அற்புதத்தை வெளிப்படுத்தியவன் கண்ணன். அவன் சொன்னதோடு மட்டுமே நாங்கள் அதை செய்தும் காட்டியவன் கண்ணன் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். என்ன சொல்லியிருக்கார்? He brought devotion, enjoyment and liberation together. என்ன அற்புதமான வார்த்தை. How can I describe his fame? He ate soil and sowed the entire universe in his mouth. Okay. பக்தி, இன்பம் மற்றும் முக்தி ஆகிய மூன்றையும் அவர் ஒன்றிணைத்தார். அவர் புகழை நான் எப்படி வர்ணிப்பேன்? மண்ணை தின்றுவிட்டு தன் வாயுக்குள்ளே அண்ட சராசரங்களையே காட்டியவன் அல்லவா அவன். அவன் எப்படிதான் வர்ணிக்கிறது அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லுது. சரி, இதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இன்பம் மற்றும் முக்தி, பக்தி, இன்பம் மற்றும் முக்தி ஆகிய மூன்றையும் அவர் ஒன்றிணைத்தார்னு அர்த்தம்.
ஏன் முக்தி அப்படின்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அது பிரம்ம சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் வந்து முக்தின்னு பேரு. இன்பம்னா அது உலக சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு பேரு இன்பம்னு பேரு. பக்தின்னா அது வந்து இந்த ரெண்டும் கட்டாங்கல்ல, அதாவது இந்த உலக சுகத்தையும் அனுபவிக்காம பூர்ண பிரம்ம சுகத்தையும் அனுபவிக்காம இந்த இன்பிட்வீன் கேஸ்ல மனசை வைத்துக் கொண்டு கடவுளை பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டு நம்ம அனுபவிக்கின்ற ஒரு நிலைன்னு வேணா வச்சுக்கலாம். அது எப்படி ஒண்ணு கீழே இருக்கு, ஒண்ணு மேல இருக்கு, ஒண்ணு மத்தியமத்துல இருக்கு, இந்த ரெண்டையும் மூணு எப்படி ஒண்ணாக்க முடியும் என்று நமக்கு தோன்றுகிறது அல்லவா? பட் அப்படித்தான் வாழ்ந்தான் கண்ணன். அவன் முக்தி நிலையில் தான் இருந்தான். ஆனால் குரு சேவை செய்து 14 ஆண்டுகள் குருவுக்கு பக்தியோடு பக்தி சேவையும் செய்தான், குரு பக்தியோடும் இருந்தான். அவனை விட இந்த உலக இன்பத்தை அனுபவிச்சவங்க வேற ஒவ்வொருத்தனும் இருக்கவே முடியாதுங்க. அது எத்தனை இந்த உலகத்துல நீங்க இன்பம்னு என்ன நினைச்சிட்டு இருக்கவங்க அத்தனையும் ஏன்னா 64 கலைகள் எல்லாம் எதுக்கு இருக்கு? ஒவ்வொரு கலையுமே எதுக்கு? நீ இந்த உலக இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக என்ன கொடுக்கப்பட்டதான கலை. கட்டிடக்கலையில இருந்து இன்ஜினியரிங்ல இருந்து டாக்டர்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ஃப்ளூட் வாசிக்கிறதுல இருந்து மியூசிக்ல இருந்து டான்ஸ்ல இருந்து இப்படி என்னமோ 1000 கலைகள் 24 ஏதோ இருக்கான். நான் மாதிரி 64 what kind of skill he has to exploit this world, explore this world. உலகத்தை இன் அண்ட் அவுட் அனுபவிக்கிறதுக்கு தேவையான அத்தனை திறமைகளையும் வைத்திருந்தான். அப்படிங்கிறத விட அனுபவித்தான்னு சொல்லலாம். இல்ல உலகின் அவனை விட வேற யாரும் அனுபவிச்சிருக்க முடியாது. குரு பக்தியில அவனை விட வேற ஃபார்மஸா யாரும் இருக்கவும் முடியாது. 2 மாசத்துல நினைக்கிறேன், 2 மாசத்துல 14 ஆண்டுகள் கற்க வேண்டிய கல்விகளை நம்மால் முடிச்சிட்டாரு. குரு கூப்பிடுறாரு கண்ணனை, 14 ஆண்டுகள் கற்க வேண்டிய பாடத்தை 2 மாதங்களில் கற்றுக்கொண்டு விட்டாய். இனி உனக்கு குருகுல வாழ்க்கை அவசியமில்லை, நீ போகலாம், உன் விருப்பப்படி வாழலாம். ஆனா குருகுல வாழ்க்கைங்கிறது ஹைலி ரெஸ்ட்ரிக்டட் லைஃப். காலையில எந்திரிக்கணும், பிரம்மச்சரிய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாம காலையில எந்திரிக்கணும், குரு சேவை பண்ணணும், குருவுக்கு வெளியில போயிட்டு பிக்ஷா வாங்கி கொடுக்கணும், அந்த குருவனுடைய மனைவிக்கு சேவை செய்யணும் அப்படின்னு எக்கச்சக்கமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட வாழக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் குருகுலம் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிடுது. அது மனதை பண்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஸோ அது வந்து பொதுவா எல்லாரும் அந்த ஒரு 12 இயர்ஸ் 14 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து வாழ்ந்துட்டு வர்றது வழக்கம் அந்த காலத்துல இருந்தது. பட் கண்ணன் வந்து போனா 2 மாசத்துல குரு கூப்பிட்டு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 16 வயசுலயே டாக்டர் ஆயிட்டான். அது எப்படி ஆனா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1ஆம் கிளாஸ்ல இருந்து 4ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ்ல இருந்து 7ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் ஜம்ப் ஆயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு பையன். அதனால அவனை ஜம்ப் பண்றதுக்கு கவர்மெண்ட் கூட அலோவ் பண்ணிடும். உடனே மிகச்சிறிய வயதில் டாக்டரான அப்படின்னு கின்னஸ் சாதனையில் இடம் பிடிப்பார் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க. சரியா? அந்த மாதிரி நம்ம கண்ணனுக்கு 12 வருஷமா படிக்க வேண்டியதை நம்மளால 2 மாசத்துல முடிச்சிட்டான். அதனால இவனை ஜம்ப் பண்ணி அனுப்பிச்சிடலாம், இவன் எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ண சொன்னா ஜம்ப் பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு குரு சேவை செய்யும் ஆர்வம் இருக்கின்றது, குரு பக்தியில் கிளைக்க வேண்டாமா, எனக்கு குரு பக்தியும் வேண்டும் அல்லவா என்று பக்தியில் திளைக்க ஆசைப்பட்டு இவன் 14 ஆண்டுகள் குருகுல வாழ்க்கையை வாழ்ந்தான் என்பதை எல்லாம் மறக்க முடியுமா? பக்தியில் சிறந்தவன் கண்ணனை விட இவரையும் இருந்து விட முடியும். இவற்றையெல்லாம் எப்படி செய்தான்னா முக்தி நிலையில் இருந்து கொண்டு செய்தானப்பா. முக்தனாக ஆன பிறகு செய்தானப்பா. முக்தி நிலையில் இருந்து கொண்டே பக்தி செய்தான், முக்தி நிலையில் இருந்து கொண்டே உலக இன்பத்தை அனுபவிப்பான். அதனால் இங்கே சொல்லப்பட்டது பக்தி, இன்பம் மற்றும் முக்தி ஆகிய 3ஐயும் அவர் ஒன்றிணைத்தார். அதை எப்படி ஒன்று பண்ண முடியுங்க? உலக சுகம் எப்படிங்க வந்து பிரம்ம சுகம் ஆகும்? அது அஞ்ஞானிக்குதான்டா. அது உலகத்தை உண்மைன்னு நம்பிட்டு இருக்கிறதான்டா. உலகத்தை புரிஞ்சுக்கிட்ட நானே உலகமா இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிட்ட அவனுக்கு உலக இன்பமும் பிரம்ம இன்பமும் ஒண்ணுதானே. பிரம்ம இன்பம் தானே உலக இன்பமாக வெளிப்பட்டு வருகிறது. இங்க புதுசா இன்னொரு இன்பம்னு இருக்கா புரிஞ்சுக்கடா என்றுதானே நம்ம அயனாளிகளை பேசிட்டு இருக்கோம். அப்ப therefore we can very easily understand that the முக்தி நிலை தான் உலகமும் கூட. யாருக்குன்னா ஞானிக்கு. உனக்கு எனக்கு இல்ல. சரியா? கண்ணனுக்கு பேசிட்டு இருக்கேன். சோ கண்ணன் நிரூபிச்சான் அந்த 3 ஒண்ணுன்னு. ஏன்னா அவன் முக்தி நிலையில இருந்து கொண்டு இந்த இன்பத்தை அனுபவித்ததா. அப்ப பிரம்ம சுகத்தைத்தான் இந்த உலக இன்பத்தில் அனுபவித்தான். ஆதலால் 2 1 தானே. அதே மாதிரி பக்திங்கிற டுவாலிட்டி எப்படி அனுபவிச்சான்னா கல்பித துவைதம் ஞானேஸ்வரியில சொன்னார்ல,
அவன் ஞானியான பிறகு, அவனும் நானும் ஒன்றென்று புரிந்த பிறகு, ஆனாலும் கல்பிதத்திலே அவன் எனக்கு பக்தனாக இருந்து கொண்டு எனக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக பக்தி செய்கின்றானே, ஞான பக்தன், அவன் எனக்கு மிகவும் பிரியமானவன் சொன்னானே, அப்படி அல்லவா என் கண்ணன் பக்தி செய்தான். முழுமையான முக்தி நிலையில் இருந்து கொண்டல்லவா பக்தி செய்தான். கல்பித துவைதத்தில் இருந்து கொண்டல்லவா பக்தி செய்தான். அவன் நிஜமாவே துவைதத்தில் இருந்தானா? அவன் நார்மல் பக்தி செய்தவர்கள் நிஜமாவே துவைதத்துல இருந்து கொண்டு பக்தி செய்கிறார்கள். அது பக்தி சுகம்தான். யார் இல்லைன்னு சொன்ன பஜனை பாடுங்க, ஆடுங்க, பாடுங்க, அதெல்லாம் டுவாலிட்டியில் இருக்கும்போது அது மனதால் அனுபவிக்கப்படுகின்ற சுகமே தவிர அது முக்தி சுகம் ஆகாது. பட் அப்கோர்ஸ் அது நெசசரி தான் நீங்க முக்தி நிலைக்கு போறதுக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் தட் இஸ் நாட் ஆக்சுவலி முக்தி சுகம் அப்படின்னு கூட. ஆனால் கண்ணன் செய்த பக்தி அப்படி அல்ல. முக்த நிலையில் இருந்து கொண்டு செய்த பக்தி, அது ஞான பக்தி. ஆதலால் இம்மூன்று ஒன்றே என் கண்ணனால் நிரூபிக்க முடிந்தது அப்படின்னு சொல்வதன் நோக்கம், உன்னாலையும் முடியும்டா, நீயும் கண்ணனை மாதிரி வாழணும்டா என்று நமக்கு அறிவுறுத்துவதற்காக இந்த ஏக்நாத் இந்த ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து, அப்படிப்பட்ட அவனை புகழை நான் எப்படியடா வர்ணிப்பேன் அப்படின்னு கேட்கிறார். நெக்ஸ்ட் அவருடைய லீலையில ஒன்ன சுட்டி காட்டுறார். மண்ணை தின்றுவிட்டு தன் வாய்க்குள் அண்ட சராசரங்களையே காட்டினார். லீலா வினோத கண்ணன் மண்ணை சாப்பிட்டான். தான் தாய் வந்து கேட்டா, அடே மண்ணை சாப்பிட்டியான். இல்லமாங்கிறான், அப்படி சொல்றான். ஏய், என் வாயை திறந்து காட்டு, அப்பதான் நான் நம்புவேன் என்று சொல்லுகின்றா. உடனே வாயை திறக்கின்றான். வாயை திறந்தா வாய்க்குள்ள அந்த சராசரங்கள்லாம் தெரியுது. எப்படிப்பா? நிறைய பேர் கேட்பாங்க. எனக்கு ஒரு டவுட்டுங்க. என்னப்பா டவுட்டுன்னு? கண்ணன் வாயை திறந்தான் இல்லை? ஆமா, வாயை திறந்தான். வாயை திறந்தா அதுக்குள்ள அகில உலக அண்ட சராசரங்களுமே தெரிஞ்சுதாமே. ஆமாப்பா, தெரிஞ்சது. அதுக்கு என்ன இப்போ? இல்ல, அவன் வாய்க்குள்ள அண்ட சராசரமே தெரியும் போது அந்த வாய்க்குள்ள ஒரு பூமி இருந்திருக்கும் இல்ல? ஆமா, இருந்திருக்கும். யாரும் இல்லைன்னு சொன்னா. அப்புறம் அவன் எங்க இருந்தா அப்படின்னு அந்த கிடிக்கிப்பிடி போடலாம் நிறைய பேர் கொஸ்டினை கேட்பாங்களாம், ரொம்ப அறிவு ஜீவிகள்ல. சோ தேர்ஃபோர் கண்ணை வந்து வாயை திறந்தா அதுக்குள்ள அண்ட சராசரத்தையே காட்டினானாமே, அது எப்படி சாத்தியமாகும்? அவனுக்கு உள்ள பூமி உருண்டை இருக்குன்னா அப்புறம் அவன் வாய்க்குள்ளே எப்படி வந்து அதை காட்ட முடியுமா? அவனே பூமிக்குள்ளதான் நிக்கிறான், அப்புறம் வந்து அவன் வாய்க்குள்ள பூமி உருண்டையே தெரியுதான். ஏன்றெல்லாம் கேள்வி கேட்பவர்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஆன்சர் சொல்லலாம். லூசு, இது என்ன உண்மையாவா இருக்கு? உன் கற்பனையில நீ பண்றீங்க லூசுத்தனமான கற்பனை ஆயிரம். இதுல இது பெரிய விஷயமா? அது கனவுல இருக்கு. கற்பனைக்கே எட்டாத பல விஷயங்களை நீ பாக்குற, சாத்தியமே இல்லைன்னு பாக்குற, ஆனா அனுபவிக்கிறே இல்ல. இப்படித்தான் இது. After all, when it comes to மாயா, மாயான்னு புரிஞ்சுக்கிட்டா இதுல என்னடா கஷ்டம் இருக்கு? அவன் மாயை என்று உணர்ந்தவன் அல்லவா? முழுமையான மாய சக்தியை தன் வசப்படுத்தியவன் அல்லவா? மாயா சக்தியும் சிவமுமாக இருந்தவன் அல்லவா அவன்? அவனுக்கு இது ஒரு மேட்ரா? இதுல என்ன, இது எப்படி முடியும் கேட்கறதுக்கு அங்க என்னடா இருக்கு? அவன் லீலையான செய்து காட்டினான், மாயையிலே செய்து காட்டினான். அது உண்மை அல்ல என்று புரிந்து கொண்டால் அது எப்பேற்பட்ட ஒரு லீலை என்பதை உணர முடியும். செய்து காட்டினான். எல்லாருக்குமே ஒரு கிளிம்ஸ கொடுக்குறான் கண்ணன். சோ ஜஸ்ட் நீ நினைக்கிற மாதிரி இந்த உலகம் உண்மை இல்லை அப்படிங்கிறது இதை விட எப்படிங்க சூச்சகமா உணர்த்த முடியும்? நீ உண்மை நினைச்சதானே லூசுத்தனமா ஒரு கேள்வியை கேட்டேங்கிட்ட. அது எப்படி முடியும்? அது உண்மையா இருந்தா முடியாதுன்னு எங்களுக்கு தெரியாதா? அது உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கொண்டதாடா வாயிலேயே காட்டுறேன். நீ எதுவுமே உண்மை இல்லடா, எல்லாமே மாயடா என்று மிக அற்புதமாக அந்த லீலையின் வாயிலாக நமக்கெல்லாம் உணர்த்தினான் அல்லவா? தாய்க்கு உணர்த்துவானா? தாய்க்கு உணர்த்துவது போன்ற ஒரு நிமித்தமாக கொண்டு உண்மையில் நமக்கல்லவோ உணர்த்தி கொண்டிருக்கின்றான். அப்படி அவன் வாயிலே உலகத்தை காட்டியதன் லீலையின் காரணமாக இந்த உலகம் மாயை என்பதை எல்லோருக்கும் உணர்த்துகின்றான். அப்பேற்பட்ட மன்னனை புகழ் புகழ் எப்படி பாடுவேன், அவன் புகழை நான் எப்படி பாடுவேன் என்று ஏக்நாத் பிரமித்துக் கொண்டு அந்த கண்ணனை வர்ணிக்கின்றார். என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். I shall tell you of his supreme and holy character. In this incarnation, he has established the true essence of self-knowledge, Nija Bodha, through his magnificent deeds. அவருடைய உன்னதமான மற்றும் புனிதமான சரித்திரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அவதாரத்தில் அவர் தனது மகத்தான செயல்களின் மூலம் ஆத்ம ஞானத்தின் உண்மையான சாரத்தை நிலைநாட்டினார். சரி, இப்போ இந்த பாகவதம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கிருஷ்ணனுடைய ஒட்டுமொத்த ஸ்டோரி தான் இந்த பாகவதமே.
இப்போ இந்த ஏக்நாதர் வந்து அந்த கண்ணனுடைய ஒட்டுமொத்த ஸ்டோரியை தான் நான் சொல்ல போறேன் அப்படிங்கிறார் நமக்காக. அப்பேற்பட்டவனுடைய புகழையை வர்ணிக்க முடியாது என்று நான் சொன்னேனோ, அந்த கண்ணனுடைய அவதார புருஷர்களிலேயே உச்சகட்டமாக இருக்கக்கூடிய அவதார புருஷனான ஸ்ரீ கிருஷ்ணனின் கதையை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த அவதாரத்தில் அவர் தனது மகத்தான செயல்களின் மூலம் ஆத்ம ஞானத்தின் உண்மையான சாரத்தை நிலைநாட்டினார். அந்த அவதாரம் முழுக்க அது விளையாட்டு அல்ல, அது ஞான போதம், நிஜபோதம். நிஜபோதம்னா ஞான போதம். பிரம்மானந்த, அதாவது பிரம்ம ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இது பகவத்கீதையில தானே பிரம்ம ரகசியத்தை வெளிப்படுத்தினாரு. இவர் என்ன நம்ம புதுசா சொல்றாரு? அவர் தனது மகத்தான செயல்களின் மூலமே, ஜஸ்ட் பை லிவிங், அவர் நமக்கு ஆத்ம போதத்தை, நிஜ போதத்தை, நமக்கு ஷாரத்தை நிலைநாட்டியவர் அந்த கண்ணன். ஆக்சுவலி எவ்ரி ஞானி இஸ் லைக் தட் தான் பொதுவாக, சரியா? ஏன்னா அவருடைய வாழ்க்கையே நமக்கு பாடம் தாங்க. அவங்க கிட்ட அது ஏன் அவங்க கிட்ட இருந்தாலே ஞானி ஆயிடுவேன்னு சொல்ற? ஏன்னா அவங்க வாழ்க்கையே நமக்கு பாடம் அல்லவா? கூட இருக்கிறதே ஒரு பெரிய கீதை அல்லவா? அது என்ன அவங்க சொல்லி தெரிகிறது? அவங்க சொல்ல வேணாம், அவங்களுடைய ஆக்ஷன்ஸ்லயே நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஞானி ஆயிடலாம் இல்லையா? சோ தேர்ஃபோர் இங்கே அந்த ஏக்நாத் மகாராஜ் சொல்லுகிறார், இப்போ நான் அந்த அப்பேற்பட்ட உன்னதமான கண்ணனை பற்றின கதைகளை எல்லாம், அவன் பிறந்தது முதல் அவன் செய்த அந்த விஷயங்கள் எல்லாம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன், சொல்ல போகின்றேன். அந்த அவதாரம் நோக்கம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்ததே நிஜபோதத்தில் தான். அவன் வாழ்ந்து காட்டியதே ஆத்ம ஞானத்தை தான். அவனுடைய ஒவ்வொரு அங்கு அசைவிலும் நீ ஞானத்தை காண முடியும் என்பதுதான் அவருடைய ஒரு நோக்கமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. எனக்கு இந்த பாகவத ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து ஜாஸ்தி தெரியாது. அண்ட் பை ஃபார்ச்சுனேட்லி நான் ராஜபாளையத்துல காட்டுல இருக்கிற அந்த சமயங்கள்ல எனக்கு இந்த அரவிந்த் அப்படிங்கிறவர் இந்த ராமானந்த சாகர் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணா அப்படிங்கிறவருடைய மொத்த சீரீஸ், அப்பெல்லாம் சிடி காலகட்டம், சரியா? ஸோ மொத்த சீரீஸுமே எனக்காக கொண்டு வந்து கொடுத்தார், சரியா? ஸோ இட் இஸ் தேட் பர்டிகுலர் பீரியட், அபண்டன்ட் டைமும் இருந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கள் ஒரு நாளைக்கு 10 hours மெடிடேஷன் அப்படி இப்படின்ற ப்ராக்டிஸ் இருந்தோம். அப்போ ரொம்ப உடம்பு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் 3 hours மெடிடேஷன் ப்ராக்டிஸாக வச்சுக்கிட்டு மற்ற நேரங்களில் எனக்கு அபண்டன்ட் டைம் இருந்ததுனால ஐ வாஸ் ஏபிள் டு, நானும் அண்ணாவும் சேர்ந்து அந்த ராமானந்த சாகரன் ஸ்ரீகிருஷ்ணா அப்படிங்கிற அந்த ஃபுல் சீரீஸை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது, சரியா? பட் அவர் ரொம்ப லென்த்தியா, ரொம்ப ஒவ்வொரு விஷயத்தையுமே இழுத்து 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 வந்து பயங்கர ஜவ்வா இழுப்பாரு. ஆனா பாருங்க, இந்த கண்ணன் அப்படிங்கிறவன் வரும்போது, ஏன்னா கண்ணனுடைய கதைகள் உபகதைகள் அப்படி அந்த பக்கம் போகக்கூடிய கதைகள்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் எஃப்எஃப் போட்டு ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த கண்ணன் அப்படின்றவன் பிறந்ததுல இருந்து அந்த கண்ணன் வருகின்ற காட்சிகள் இருக்கு இல்லையா, ஐயோ என்ன சொல்றதுங்க. ஒரு தடவை இல்லைங்க, 10 தடவை பார்க்கலாங்க, இன்னைக்கும் பார்க்கலாங்க. கண்ணன் வருகின்ற ஒவ்வொரு காட்சியையும் நாம் எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறேன்? நிஜ போதங்க, அது ஞானங்க. அவன் ஒவ்வொரு செயலும் ஞானம் அப்படி தெரிச்சு விடுங்க. ஞானத்தை கற்றுக்கிட்டு பார்த்ததுனாலயோ என்னவோ தெரியல, எனக்கு ஃபர்ஸ்ட் மறந்தது கிருஷ்ண பக்தி. அதுக்கப்புறம் தான் எனக்கு மௌலி மேல பக்தியே வந்துச்சு. ஏன்னா அதே அவதாரமாக வந்து இந்த மௌலியின் லீலைகளை எல்லாம் நான் அதுக்கப்புறம் தான் ரிசர்ச்சே பண்றேன். ஏண்டா ஒரு ஞானி எழுதுனதை படிச்சா போதுமாடா, அவன் வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணன் வாழ்க்கையை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் மௌலியின் வாழ்க்கையை நான் உள்ள போய் பார்க்கறேன். அதுக்கப்புறம் மெஸ்மரைஸ் ஆகுறேன். அதுக்கப்புறம் வந்து அவன் மேல எனக்கு பக்தி வந்ததுன்னா அந்த கதையை விடுங்க. பட் அந்த ஒவ்வொரு அங்க அசைவம் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு அங்க அசைவுமே ஞானம் ஞானம் ஞானம். ஞானத்தை தவிர எதுவுமே இல்லை. அவன் பேசினா ஞானம், அவன் நடந்தா ஞானம், அவன் செய்யறதெல்லாம் ஞானம். எல்லாத்திலையுமே நிஜ போதத்தை கொட்டி காத்து கொடுத்தான் என்பதுதானே உண்மை. அப்படி அவன் நிஜ போதமாகவே, ஞானத்தின் சாரமாகவே அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினான் அப்படின்னு ஏக்நாதரும் சொல்லி இருக்கின்றார். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கண்ணை வந்து சொல்றதை மட்டும்தான் கேட்கணும், அவனை வாழ்ந்து காட்டின மாதிரி வாழக்கூடாது அப்படின்னு பாவம் தெரியாதவங்க நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அதை நம்பாதீங்க. கண்ணன்னாலே அவன் வாழ்ந்து காட்டிய விதம் தாங்க. சொன்னதை செய்பவன் அல்லவா கண்ணன். அது என்னது, ஒரு ஞானியா இருந்துகிட்டு நான் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்கத்தான் முடியுமா? அவன் யோசிக்க வேணாமா? அதுவும் பூரண அவதாரம் என்று அழைக்கப்படுகின்ற கிருஷ்ணா அவதாரம் அப்படித்தான் இருக்குமா? So there is no chance என்றால் அதை தவறாக புரிந்து கொள்பவர்கள் அப்படி சொல்லலாம். பட் உண்மையில் கண்ணன் யாருன்னா, அவன் சொல்லி கொடுக்கல, சொல்லி கொடுத்தபடியே வாழ்ந்து காட்டியவன் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். So his specialty is not on giving the Gita, but experiencing the Gita by his life அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேவா?
ஓகே, 197. The core meaning of the 11th canto, Ekadasa, is liberation. Explained both briefly and in detail. It describes the state of the supreme soul through self-awakening. இந்த பாகவதத்துல 11வது ஸ்கந்தம் அப்படிங்கிறத பத்தி தான் மேபி ஏக்நாத் பகவான் பேசுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால அதை பத்தி பேசுறார். 11வது ஸ்கந்தத்தின் முக்கிய நோக்கம் முக்தியாகும். இது சுருக்கமாகவும் விரிவாகவும் விளக்கப்பட்டுள்ளது. இது ஆத்ம விழிப்புணர்வு மூலம் பரமாத்மாவின் நிலையை விவரிக்கின்றது. ஸோ தேர்ஃபோர் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது உத்தவ கீதா என்று அழைக்கப்படுகின்ற இன்னொரு பகவத்கீதா என்று நாம் தெரியும். ஒட்டுமொத்த பாகவதத்தையும் இங்கே இவர் குறிப்பிடவில்லை. அந்த பாகவதத்தின் கண்ணனின் கதைகளிலே 11 ஸ்கந்தங்களாக பாகவதம் இருந்தாலும் அதில் 11வது ஸ்கந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற ஒட்டுமொத்த ஞான ரகசியங்களை சொல்லியிருக்காரு. சுருக்கமாகவும் விரிவாகவும். What do you mean by சுருக்கம் விரிவும்? ரெண்டு ஆப்போசிட் டேர்ம்ஸ். சுருக்கம்னா என்னது? குட்டியா. விரிவுன்னா என்னது? பெருசா. என்னது குட்டியாகவும் பெருசாகவும் என்னையா அர்த்தம் அப்படின்னா இட் ஹாஸ் பீன் லைக் தட். ஏன்னா இந்த ஆத்ம போதம் அப்படிங்கிறத சொல்லவே முடியாதுங்க. ஆனா சொல்லிட்டாருன்னாலே அப்ப சுருக்கிட்டாருன்னு தானே அர்த்தம். அப்ப சுருக்கிட்டாருன்னா அப்புறம் ஒரு வரியில சொல்லிட்டாரு, அது விரிவா நமக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காருல்ல. அப்ப விரிவா நமக்கு புரியவும் வச்சுட்டாரு, அதனால விரிவா சொல்லிட்டாரு. ஆத்ம போதத்தையே சொல்லிட்டாரு, அதனால சுருக்கிட்டாரு என்று சுருக்கமாகவும் விரிவாகவும் விளக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 11வது ஸ்கந்தத்தின் முக்தி என்பதை நோக்கமாக கொண்ட அந்த ஸ்கந்தத்தினை நாம் சுருக்கமாகவும் விரிவாகவும் பார்க்க போகின்றோம். இது ஆத்ம விழிப்புணர்வு மூலம் பரமாத்மாவின் நிலையை விவரிக்கின்றது. ஸோ முழுக்க நம்ம ஆத்மாவை வச்சுக்கிட்டே நம்ம ஆத்மாவை பார்க்குறோம் இல்லை. அது என்னது? ஆத்ம விழிப்புணர்வு மூலம் பரமாத்மாவின் நிலையை விவரிக்கின்றதுன்னா ரெண்டும் ஆத்மா தானே. ஆத்ம விழிப்புணர்வுனா எனக்குள்ளே இருக்கின்ற ஆத்மா உணர்வு விழிச்சது. விழிச்சு என்னத்தை பார்க்குது? என்னையே பார்க்குது. பரமாத்மாவின் நிலையை விவரிக்கின்றது. என்னையே நான் விவரிக்கின்றேன். ஸோ சச்ச கிரந்தா இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த அத்வைத நூல் இப்படித்தான் இருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். ஸோ இன்னொரு 2-3 ஸ்லோகம் தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் ஆரம்பிக்கிறதுக்கு we will complete it again here. அங்கே நாரத முனிவர் வசுதேவருடன் உரையாடும் போது நிமி மன்னரும் நவயோகேஸ்வரர்களும் ஜெயந்தி மற்றும் பிறர் இடையிலான சந்திப்பை விவரித்தார். இப்பகுதி சங்கேஷபஸ்திதி சுருக்கமான நிலை அப்படிங்கிறது அர்த்தம் சான்ஸ்கிரிட்ல சங்கேஷபஸ்திதி என்று அழைக்கப்படுகின்றது. சரியா? சரி, இப்போ வந்து கதைக்குள்ள சரி விடுங்க, அது ஏதோ பிராக்கெட்ல கொடுத்துருச்சு இல்ல சுருக்கமான நிலை. சரி, இப்போ இந்த கதைக்குள்ள நம்ம என்ட்ரி ஆக போறோம். கண்ணனின் வர்ணனை முடிந்து விட்டது. இப்ப கதைக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகணும். அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நாரத முனிவர் வசுதேவருடன் உரையாடினாராம். அப்போ நிமி மன்னர் நவ யோகேஸ்வரர்லாம் கூட பக்கத்துல இருந்தாங்களாம். உரையாடும் போது அந்த கதையில நிமி மன்னரும் நவயோகேஸ்வரர்களும் இடையிலான சந்திப்பை விவரித்தார். நாரத முனிவர் வந்து வசுதேவருக்கு பேசிட்டு இருக்கும்போது இந்த நவயோகேஸ்வரரும் நிமி மன்னரும் அவங்களுக்கு சந்திப்பை பற்றி விவரித்துக் கொண்டிருக்கிறார். சுருக்கமான ஒரு நிலையாக அதை அழைக்கப்படுகிறது. அதுல இருந்து நமக்கு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பிறகு 199 then out of supreme love for Uddhava the Lord spoke directly from his own mouth using various metaphors and logic. That narration is called Savishtara. Detailed explanation. இப்போ முதல்ல வந்து சுருக்கமா சொல்லப்பட்டதுன்னு சொன்னோம் இல்லையா? அந்த சுருக்கமா சொல்லப்பட்டது நாரதர் யாருக்கு பேசும்போது, நாரதர் வசுதேவருடன் பேசும்போது சுருக்கமாக சொல்லப்பட்ட அதே விஷயத்த பின்னாடி உத்தவர் மேல் கொண்ட அளவற்ற அன்பினால் பகவான் தனது சொந்த வாய்மொழியாலே பல உதாரணங்கள் மற்றும் தர்க்கங்களை பயன்படுத்தி உபதேசமாகவே செய்து வைத்தார். அந்த விவரிப்பு சவிஸ்தாரா, விரிவான விளக்கம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ நமக்கெல்லாம் வந்து சுருக்கமா சொன்னாலாம் புரியாது. அதனால அதுக்கப்புறம் அந்த நாரத முனிவர் வந்து வசுதேவருக்கு சுருக்கமா சொன்ன அதே விஷயத்த நம்ம கண்ண உத்தவருக்கு விஸ்தாரமா சொல்லி வச்சிருக்கான். அதை நம்ம படிக்க போறோம்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ அதுக்கு பேர் வந்து விஸ்தாரா என்று அழைக்கப்படுகின்றது. ஸோ
200ல 10th canto described Nirodha. It narrated how Sri Krishna destroyed unrighteousness to wear a burden to the earth using various divine strengthens. 11வது ஸ்கந்தத்துல என்ன இருக்கு அப்படின்றது இவ்வளவு நேரம் சொல்லி முடிச்சாரு. இப்ப அதுக்குள்ள 10வது ஸ்கந்தத்துக்குள்ள போயிட்டாரு. ஏன் போனார்லாம் எனக்கு தெரியாது. 10வது ஸ்கந்தத்துல நிரோதம் பற்றி விளக்கியது. பூமியின் பாரமாக இருந்த அதர்மவாளிகளை ஸ்ரீகிருஷ்ணர் தனது தெய்வீக யுக்திகளால் எப்படி அழித்தார் என்பதை அது விவரித்தது. சோ பாகவதத்தினுடைய 10வது ஸ்கந்தம் பூமி பாரத்தை குறைத்து அதர்மவாதிகளை அழித்து அவர் எப்படியெல்லாம் தனது யுக்திகளை கொண்டு அவர் லீலை செய்தார் என்பதை விவரிப்பதற்கு பகுதிக்கு பேரு 10வது ஸ்கந்தம் அப்படின்னு பேராம். சரியா? 201. The earth was constantly crying out due to the heavy burden of unrighteousness. To help her, the supreme Brahman incarnated in full form of Sri Krishna. அதர்மத்தின் பாரத்தால் பூமி தேவி இடைவிடாமல் அழுது கொண்டிருந்தார். அவளுக்கு உதவவே முழுமுதற் கடவுளான பரபிரம்மம் ஸ்ரீகிருஷ்ணனாக பூரண வடிவில் அவதரித்தார். Wicked demons, titans and all kings who were a burden to the earth were slain by Lord Krishna. Sage Sukha narrated these past events with great devotions. தீய அசுரர்கள், அரக்கர்கள் மற்றும் பூமியின் பாரமாக இருந்த அனைத்து மன்னர்களையும் ஸ்ரீகிருஷ்ணர் அளித்தார். சுகமுனிவர் இந்த கடந்த கால நிகழ்வுகளை மிகுந்த பக்தியுடன் விவரித்தார். இதோட முன்னுரை முடிகிறதுங்க. ஆக்சுவலா இந்த இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த 10வது ஸ்கந்தத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் பற்றி இங்க வருது. சுகமுனிவர் பரீட்சித்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. பேசிட்டு இருக்கும்போது 10வது ஸ்கந்தத்துல தீய அசுரர்கள், அரக்கர்கள் மற்றும் பூமியின் பாரமாக இருந்த அனைத்து மன்னர்களையும் கிருஷ்ணர் எப்படி எப்படி எல்லாம் அளித்தார்ன்ற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சுகமுனிவர் இந்த கடந்த கால நிகழ்வுகளை மிகுந்த பக்தியுடன் விவரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த விவரிப்போட அப்படியே நம்ம ஏக்நாத் உள்ள ஜாயின் ஆறாரு, ஜம்ப் ஆகி இனிமே யார் பேச போறாங்கன்னா சுகர் பரீட்சத்துக்கிட்ட பேசுறத விஸ்தாரமாக இனி நாம் இந்த ஏக்நாத் பாகவதத்தை கற்றுக்கொள்ள போகின்றோம். இன்றோடு முதல் சாப்டர் என்பது ஏக்நாத் பாகவதத்தின் முதல் சாப்டர் முற்றிற்று. குரு வந்தனம் என்று ஆரம்பித்து யாரெல்லாம் வணங்கணுமோ அத்தனை பேர் இதுக்கு மேல யாராலையும் வணங்க முடியாதுன்ற அளவுக்கு அத்தனை பேரையும் வணங்கி முடித்த கையோடு ஸ்ரீகிருஷ்ணனின் அந்த கதை எப்படி இருக்க போகிறது, ஸ்ரீகிருஷ்ணன் லீலைகளையும் நாம் வர்ணித்து விட்டு அப்படியே அவனுடைய அந்த கிருஷ்ண லீலாவையும் அனுபவித்து விட்டு பிறகு அவன் பேசிய அந்த கீதையின் ரகசியங்களுக்குள்ள மெதுவா என்ட்ரி ஆகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இத்தோடு சாப்டர் 1 has finished. We will see the chapter 2 tomorrow. என்ன இருக்கு இன்னும்? அவ்வளவுதான். ஓகே, ஏதாவது பின்னணி கண்ணனின் லீலைகளில் நீங்கள் மெய்மறந்த விஷயம் ஏதாவது இருந்தால் சொல்லவும். பிக் சைலன்ஸ். கண்ணனை யாருக்கும் பிடிக்காதா? மத்த ஸ்லோகம் చెప్పే కూడా కన్నడ బుద్ధి చెప్పే కూడా వద్ద బాగుంది వినింది అంత ఫ్లోగా వాడి మీద లవ్ ని ఎక్స్ప్రెస్ చేశారు. దానించే బాగా లవ్ గుర్తుంది. అది వాడు ఆ 12 வருஷம் குரு பக்தி వాడు అన్ని சதிச்சான் கண்ணண்டு. அப்போ அடுத்து போட்டோம் நான் உண்டு நான் பக்தி சேர்த்துன்னு அட்டன்ஸ் చెప్పేండా. అది ఎంత అழగది. நான் ఉంటునే దిల్లనే మీకు చేయాలని నీకు భక్తి చెయ్యాలని సేవ చెయ్యాల అట్ట మన ఇచ్చినా విన్నా ఇంత జంప్ చేయాల. கண்ணனை பிடிக்கும், ஆனா கண்ணனை மாதிரி வாழ பிடிக்காது. என்ன பண்றது? கண்ணனை பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா? கண்ணனை பிடிச்சதுக்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் வாழ்ந்த விதங்க அப்படின்னு சொல்லுவீங்க. என்னமா வாழ்ந்து காட்டியிருக்கான், அவனை பார்த்தா பிடிக்குதுங்க அப்படிங்கிற. நீ ஏன்டா நீ அவனை மாதிரி வாழ மாட்டேங்கிற? அப்போ உடனே ஒரு சூப்பர் பதில் வந்துடும். முடியல இல்ல, சிம்பிள். நமக்கு தான் பதில் இருக்குல்ல. முடியல, நான் என்ன பண்ணுவேன், அவனை மாதிரி வாழணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா முடியல, என்ன பண்றது? అన్నట్టు వచ్చి ఎంత లైక్స్ అండ్ డిస్లైక్స్ లేకుండా ఉన్నాడు అనేది వచ్చి దీనిలో వీళ్ళు వనవాసం పోతురంట.
వాళ్ళు చూపిస్తున్నాయి వనవాసం పొమ్మని చెప్పంగా వీళ్ళు పోయేప్పుడు ఆ అన్ని శరణాగతిలోనే ఉంటారు. అర్జునంలో ఉండి అందరు ద్రౌపదిలో ఉండి ద్రౌపది వచ్చి కృష్ణ భక్తే ఫస్ట్ వంట భక్తే దోరు అంటేనే ద్రౌపదే అంత ఇదివా పిలిచిందోడతా అంచని వచ్చును అట్టివింటి భక్తనికి భగవాన్ అడిమే అనేట్లో దాని విషయాన వాడటనే ఉన్ను అర్జునన్ వచ్చి వాడితో శరణాగతి అడంచిన వాడు అట్ట ఉండిని వాళ్ళు ఏడ్సేపు వాళ్ళు అన్నిని తొరంసి వనవాసం పోయేప్పుడు వాళ్ళు అన్లిమిటెడ్ పవర్ అట్ట ఉండిని వాళ్ళతో ఒక్క తూరే కూడా మీరు చేసింది తప్పు ఇట్లా చెయ్యహండ అట్ట ఏమినే చెప్పహండ అది కరెక్టా ఉండే వనవాసం పొండ మీరు దాన్ని వచ్చి బెనిఫిటా మాతుకోండా అని అట్లా చెప్పి వాడిని అంపి పెట్టిన ఆ తవలంతా మనంతా ఉంటే ఉంటుంది ఒక్కటి లేదంటేనే ఇప్పుడు మనం పట్టిన వాళ్ళకి ఏనా ఒకటి అంటే నా నుంచి వెళ్ళావును అనే తావులో అట్ట చేస్తారా ఇట్ట చేస్తారా అని ఎంత ఇదివా మనం మేము ఆ లైక్స్ అండ్ డిస్లైక్స్ లేకుండా ఉన్నాండు అనేదానికి ఆ తావులో వాళ్ళు ఎంత ఇదివా ఉన్నాండు అనేసి అది ఒక ప్రేమిస్తా ఉంది నాకు. నువ్వు చెప్పే కట్టాన్ని నా తప్పని చెప్పినానంటే வாட் இஸ் எக்ஸ்ட்ரீம் லவ்? அன்பென்றால் என்ன? பொத்தி பொத்தி பாதுகாக்கிறதுக்கு பேர் அன்பா? உலகம்னா என்னன்னு அவன் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது அன்பா? ஒரு தாய் இருக்கின்றால் குழந்தையை வளர்க்கின்றாள் என்று சொன்னால் பொத்தி பொத்தி அவனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு பாதுகாப்பவள் அன்பா? அல்லது உலக கஷ்டங்கள் அனைத்தையும் அவன் தெரிந்து கொண்டு அவன் சொந்த காலில் அவன் வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற தாய் அன்பானவளா? అవును నా అన్నిలోనూ వాళ్ళు బాగా రావాలే అంటే అన్ని కష్టం సెదుకుతేనే వాళ్ళు ఒక సెల బాగా వచ్చును అనేదిలో సెదికేదే మంచిది. அதுல அவனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நீ சொன்ன மாதிரி என்னன்னா பட்டு தெளிய வேண்டும் என்று அவன் நிறைய இடங்களை விட்டு பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அதாவது நம்ம வந்து ஐயோ தப்பு பண்றாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம காப்பாத்த நினைச்சிடுறோம். ஆனா கேட்க தயாரா இல்லை அப்படின்னா அந்த வீரியத்தை அவங்க பட்டாதானே புரிஞ்சுப்பாங்க. தர்மன் சூதாடும் போது கண்ணன் இங்கே பார்த்து விடக் கூடாது என்று அஞ்சுகின்றான். அப்போ இஸ் நாட் ரெடி டு லிசன். ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுதானங்க தப்பு பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ ஆனா இவன் மேல உள்ள மரியாதையில இவனை தெரிய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கும் அவனுக்கு வருது அப்படின்னா ஓகே விடு. ஒரு பத்தே இல்லை, இப்ப ஒரு 14 வருஷம் ஏன் வந்ததுன்னு பட்டாதானே தெரியும். இப்போ முதலே தெரியாதுங்க, ஒரு சில விஷயங்கள் பட்டுதான் தெரியணும். அப்ப எனக்கு பிரியமானவர்கள் தான், என் குழந்தை போன்றவர்கள் தான். ஆனால் ஐயோ அவர்கள் வேறுவார்களே அப்படின்னு நான் போயிட்டு ஓட போய் காப்பாத்திடுறா. எனக்கு அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். அவன் சூதாடுறதுக்கு முன்னாடியே உள்ள புகுந்துட்டே சூதாடினீங்கன்னா கொண்டுடுவீங்க, லாஸ்ட் போல் நீங்க என்ன ஒரு பின்விளைவுகளை சந்திக்க போறீங்க தெரியுமா, நீங்க நான் தாங்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்திட்டா அவன் திருந்துவானா? இது நிறைய பேருக்கு புரியறதே இல்லைங்க. அந்த 14 வருஷம் చేసే பார்க்க மாட்டா. திரௌபதிக்கு மட்டும்தான் வனவாசம் வந்து சொர்க்கமா இருக்கும். இந்த 5 பேரை எட்டி கூட வந்து பார்க்க மாட்டா கண்ணு. திரௌபதியை மட்டும்தான் பார்த்து எல்லா விவரத்தையும் கேட்டு ஓடி போயிடுவான். சரி. So they have to realize அவங்க வந்து அந்த தவறு பண்ணி இருக்கிறார்கள், தவறுக்கு உண்டான பாடத்தை அவர்கள் கற்றுக்கொள்ளட்டும். அந்த பாடத்தை நீங்க சரிவரை யூஸ் பண்ணிக்கோங்கடா. இந்த லைஃப் வந்து அடுத்த 14 இயர்ஸ் வந்து ப்ராப்பரா தர்மத்துக்கான வழிகளாக பயன்படுத்துங்க. நீங்க பண்ண அதர்மத்திற்கு நீங்க அடி வாங்குங்க என்று அவன் இன்டைரக்டா அழகா வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த தன்மைங்கிறது எக்ஸ்ட்ரீம்லி கிரேட். நானே கூட அந்த இதுல கண்ணன் மாதிரி வருவேனா அப்படின்னு தெரியல. நீங்க ரொம்ப க்ளோஸா இருந்தேன்னா ரொம்ப திட்டிடுறேன். எல்லாம் தெரிஞ்சுதானே பண்றீங்க, உங்களுக்கு தெரியாதுதான், எல்லாம் அவங்களுக்கே தெரியும் அப்படின்னு விட முடியல. ஐயோ தப்பு பண்ணிடுறாங்களே, கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாட்ட உள்ள போந்து ரொம்ப பேசிடுறோம்னு வச்சுக்கோங்களேன். பட் கண்ணா இஸ் அ மேன் ஹூ இஸ் ஆல்வேஸ் ரோல் ரிலாக்ஸ்டு. பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு பொறுமையா அவன் காத்திருந்து அவன் செய்கின்ற செயல் உண்மையில் பிரமிக்கத்தக்க விஷயம்தான் என்று நினைக்கின்றேன். ఒక్కొక్కటి అన్ని ఎక్స్ట్రీమేనా, ఒక్కొక్క కథ అని ఎక్స్ట్రీమే. అది మాదిరి ఏనివి చచ్చిపోయింది దొంగ మాట చెప్పామని ధర్మం చెప్పను. వాళ్ళు వచ్చి ఇప్పుడు మన కుటుంబాలలోనే ఇది అంటే రా
నీకు నా ఎంత ఇదివా నువ్వు ఇది బాగుండాలనేసి ఉసురిచ్చింది మేము ఇది చేసుకుంటా అంటాం నువ్వు ఇది కూడా చెప్పవో నువ్వే పెద్దవా విత్తువో అటెన్సి రేలా మాట్లాడేము ఒక్క థాట్ కూడా లేకుండా దాని వాడి ఎట్ట మార్చి వాడి తగ్గట్టు వాళ్ళోடைய ఇయల్పుని మాతహండ అట అనేప్పుడు ఉంటాని వద్దే అన్ని ఇదినే భ్రమిப்பாనే ఉన్నాను నేను கண்டிப்பா கண்டிப்பா ஆனா இந்த హరి కన్నన్ ఓం மாதிரி అన్నా. ఉండవేనా మాయ టెన్సి నడిపు టెన్సి నడిచేమో లవ్లనే చెప్పేమో టెన్సి దొరకదు వదలిపోయాము మొన్నే ఆ పడని తెలుసుకొని వాళ్ళ స్పేసే ఇయ్యమున్నా అసలు తెలియదు. ஓகே ஓகே హరి ఓం అన్నా. சரி ஆஹ் அதாவது கண்ணனோட ஒரு கடைசி சிப்பினேரு అதாவது అది ఒక కన్ననోட లైఫే బోధం ఉంటుంది అది అది బోధమే ఆ బోధమే ఒక బోధయేనా అది చెప్పిన తర్వాత అప్పుడు మీరు వచ్చి ఇది తప్పే ఎంచకూడదు బట్ ఆనా బ్రహ్మజ్ఞాన దీన్ని ఎత్తేప్పుడు ఆయమ్మాళ్ళు ఇది ఎత్తేప్పుడు విన్నంతే అటెండ్స్ ఒకటి నానే అన్ని అనేప్పుడు ஆனா మీరు కన్నంట కొత్త ఎన్ని మాట చెప్పినాலும் అది ఒక బోధ మరి తిరిగి వినాలే కొత్త వినేటువనే ఆ సంతోషం ఫస్ట్ టైం వింటే ఒక సంతోషం అదే ఒక సంతోషం ఓ ఇదన్నీ అది ఉండబోయో టెన్సి தோணிந்தேன்னு சந்தோஷம் ஆனா அந்த கேள்விக்கு பதில சொல்லலையே நீ ஏன் கேள்வி அண்ணன்னா எனக்கு உசுறு ஆனா அவன் வாழ்ற வாழ்க்கைன்னா எனக்கு பிடிக்கலையா தப்பு చేస్తున్నాను ஒண்ணு இல்ல அவனுக்கு பிடிச்சதுக்கு காரணமே அவன் வாழ்ற வாழ்க்கை தானே அப்ப அவன் வாழ்ற வாழ்க்கையை பிடிச்சதுனால தானே உனக்கு அவனை பிடிச்சது அவன மாதிரி வாழணும்னு மட்டும் ஏன் தோண மாட்டேங்குது వినేప్పుడే కాలం వచ్చితే దళనే ఇంటిలోడ వింటుంది వినేప్పుడే ఇంత అందంగా ఉంది அப்போ கேட்டாலே అలా వినుకుంటున్నా அம்மா கேட்டாலே அவ்வளவு சந்தோஷம் அவன மாதிரி வாழ்ந்தா அப்படின்னா எவ்வளவு சந்தோஷம் வரும் అదే ఈగోలెస్ క్యారెక్టర్ ని వినేప్పుడే ఎంతో సంతోషం ఉంటే దానిపడి నా బతుకుతే ఎంతో సంతోషం ఉన్నది తెలుస్తుంది ஆமா எல்லாம் தெரியுது என்ன பண்றது பரவாயில்ல அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம் ஒரு நாள் ஓகே கண்ணா டேட்டி சுத்தா பாய் ஓகே நன்றி థ్యాంక్ యూ பாய்